இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை புளி ரசம். குயிக் அண்ட் செஞ்சிடலாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 5 பல்லு பூண்டை உரல்ல போட்டு இடிச்சுக்கோங்க. உங்ககிட்ட அம்மி இருந்தா கூட அதுல கூட இடிச்சுக்கோங்க. மிக்ஸி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பச்சை புளி ரசத்துக்கு எல்லாமே இடிச்சு போட்டா நல்லா இருக்குங்க. பூண்டு கொஞ்சம் இடிஞ்ச பிறகு அது கூடவே 10 சின்ன வெங்காயம் போட்டு இடிச்சுக்கோங்க. பூண்டு வெங்காயமும் இடிச்ச பிறகு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இடிச்ச பிறகு அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முழு மிளகை அதுல உரல்ல சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. மிளகு நல்லா இடிச்ச பிறகு அது கூட கொஞ்சம் ஒரு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் சேர்த்த பிறகு இதையும் நல்லா சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடியட்டுங்க. நல்லா இடிச்சுக்கோங்க. மிளகு ஜீரகம் நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு இதே அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிளகு ஜீரகம் இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல புளி தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்த பிறகு நம்ம இடிச்சு வச்ச பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. புளி கெட்டியான கரைச்சிருக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்க மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கையளவுக்கு. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்ப தண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க. புளி தண்ணியை கொஞ்சம் இன்னும் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு செம்பு அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஈஸியான பச்சை புளி ரசம் செஞ்சாச்சு. இது நான் செய்யலைங்க, என் பொண்ணு தான் செஞ்சா. நான் பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தேன். அவளை இடிச்சு அவளே செஞ்சா. உப்பு எல்லாம் புளிப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூடான சாதத்துல பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூடவே சைட் டிஷ்ஷா அந்த மாதிரி சிக்கன் முட்டை வச்சு சாப்பிடும்போது செமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.